அன்புமிக்க தோழர்களே, தோழர் பி. சீனிவாச ராவ் அவர்களின் தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலிலிருந்து 4வது கடிதம். நாள் 8/3/1947. பிரியமிக்க சாகர், எனது முந்தைய கடிதத்தில் மதுரை அனுபவங்களை பற்றி சொன்னேன். இதில் இன்னும் சிலவற்றை காண்போம். 5ஆம் தேதி மாலை விவசாய மகாநாட்டிற்கு செல்வதென தீர்மானித்தேன். எனவே 5ஆம் தேதி காலையே மதுரையை விட்டு புறப்பட்டு பாளையம் செல்லும் வழியிலிருந்து ஒரு கிராமத்தில் தங்கினேன். நமது தோழர்களுக்காக காலையும் மாலையும் தினம் தவறாது இக்கிராமத்தை சல்லடை போட்டு சலித்து வந்தது போலீஸ் கூட்டம். நான் ஒரு தொழிலாளர் தோழரின் வீட்டில் தங்கியிருந்தேன். வீட்டில் மற்ற எல்லோருமே சிறந்த அனுதாபிகள். எனக்கு நல்ல உணவு அளித்து போஷித்தார்கள். மாமிசம் கூட கிடைத்தது. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், ஒன்றுக்கு இருக்கக்கூட அங்கு வசதி இல்லை. ஒரு நண்பர் சாயங்காலம் 6:30க்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் இடம் பிடித்து கொடுப்பதாக சொன்னார். நான் கிராமத்தை விட்டு வெளியே போய் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன். பஸ் போய்விட்டது. நண்பரை கண்ணிலும் காணோம். ஆனால் பகலில் தங்கியிருந்த வீட்டையே மீண்டும் வந்தடைந்தேன். எனக்கு ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை. ஏனெனில் எனது திட்டங்கள் பாழாகிவிட்டன. நண்பர் உறுதியளிப்பதற்கு முன் நான் பிரயாணத்தை பற்றி சொந்தமாக சில திட்டங்களை வகுத்திருந்தேன். நண்பரின் வாக்குறுதியின் பேரில் என் சொந்த திட்டங்களை காற்றில் பறக்க விட்டு விட்டேன். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாக முடிந்தது. மறுபடியும் என் சொந்த ஏற்பாடுகளை 6ஆம் தேதி காலையில் செய்து கொண்டேன். பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் பொழுது நான் ஒரு அபாய பிரதேசத்தை கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. பஸ்ஸிலேயே சிஐடி பின்தொடர்ந்து வருவதாக சந்தேகித்தேன். நான் பாளையத்திற்கு டிக்கெட் வாங்கியிருந்தாலும் 25 மைல்களுக்கு இந்த புறமே இறங்கிவிட்டேன். அங்கே எனக்காக பாளையம் தோழர் ஒருவர் காத்து கொண்டிருந்தார். என்னுடன் மதுரையிலிருந்து கூட வந்த தோழர் என் பை முதலிய ஜாமான்களுடனும் கடிதத்துடனும் நேராக பாளையம் சென்று விட்டார். அபாய பிரதேசத்தை கடந்து சின்னமனூரில் இறங்கி பாளையத்திற்கு நடந்து செல்ல வேண்டும் என்பது பூர்வாங்க திட்டம். எனக்கு முன்னால் கடிதத்துடன் பஸ்ஸில் சென்ற தோழர் பாளையம் சேர்ந்து கடிதத்தை சேர்ப்பித்தார். உடனே ஒரு தோழர் பல வகைகளுடன் சின்னமனூரை நோக்கி வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தார். அதே சமயம் நானும் எனக்காக 22 மைல்களுக்கு அப்புறமே காத்து நின்ற பாளையம் தோழரும் ஒரு கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். 14 மைல்கள் கொடிய வெயிலில் கடும் பசியுடன் நான் நடந்து சென்றேன். வழியில் கிராமங்களில் சாப்பிடக்கூடிய வசதிகள் ஒன்றுமே கிடைக்கவில்லை. நாங்கள் குறித்த இடத்திற்கு மத்தியானம் 12:30க்கு சென்றடைந்தோம். ஒரு தோழரின் அன்பான முதிய தாயார் இளநீரும் வாழைப்பழங்களும் மிகவும் பிரியமுடன் கொடுத்தார்கள். 2 மணி நேரத்திற்குள் சாதம் சமைக்கப்பட்டது. நான் வயிறார உணவு உட்கொண்டேன். சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அந்த தாயார் என் சொந்த தாயார் மாதிரி அருகில் உட்கார்ந்து கொண்டு வேண்டுவன நோக்கமறிந்து அன்புடன் பரிமாறினார். அன்று இரவு என்னை அழைத்து செல்ல பாளையத்திலிருந்து ஒரு தோழர் வந்தார். நாங்கள் என்னுடைய பதுங்கும் இடத்தை அடைய 8.5 மைல்கள் நடக்க வேண்டியது இருந்தது. என்னை அழைத்து செல்ல பாளையத்திலிருந்து வந்த தோழர் என்னை பாளையத்தில் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளப் போகும் தோழரின் சகோதரரே ஆவார். தென்னை, மா முதலிய பலவித விருட்சங்கள் அடங்கிய ஒரு அழகிய தோட்டத்தின் நடுவில் நான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேலை தவறாமல் தினம் 3 வேளையும் நல்ல உணவு எனக்கு கிடைத்தது. அங்கிருந்த எல்லா முக்கிய தோழருடனும் கலந்து மகாநாட்டுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் வகுத்தேன். மணலி என்னுடன் 8ஆம் தேதி கலந்து கொண்டார். இரவும் பகலும் உட்கார்ந்து வருடாந்திர அறிக்கையையும் தீர்மானங்களையும் நாங்கள் இருவரும் தயாரிக்க வேண்டியிருந்தது. உண்மையாக 8ஆம் தேதி இரவு முழுவதையும் ஒரு கணங்கூட கண்மூடாமல் வேலை செய்தும் கூட எங்கள் வேலை 9ஆம் தேதி காலை 6:30 மணிக்குத்தான் முடிவடைந்தது. 9ஆம் தேதி பிரதிநிதிகளின் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து குவிந்த விவசாயிகளின் பிரதிநிதிகள் 250 பேர் எங்களுக்கு வெகு அருகாமையிலேயே தங்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தோழர் பக்கி முகர்ஜி வந்துவிட்டார். தோழர் பூவராகவனும் அங்கிருக்கிறார். பெரும் அளவிற்கு தமிழ்நாட்டில் கிசான் இயக்கத்தை கட்டி வளர்த்தவர்கள் நாங்கள் இருவரும் தான். ஆனால் எங்களுக்கு மிகவும் சமீபத்தில் அந்த போராடு விவசாயிகளின் பெரும் மகாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை காணவோ அல்லது கலந்து கொள்ளவோ எங்களால் முடியவில்லை. இதை நினைக்க எங்கள் உணர்ச்சி பெரு வெள்ளமாக ஓடிற்று. ஆத்திரம் கலந்த தவிப்பு ஒவ்வொரு நரம்பின் அனுபவம் ஆட்டி அசைத்தது. எங்கள் உள்ள துடிப்பை உணர்ந்தபடி சொல்ல வார்த்தைகளே இல்லை. தண்ணீரிலிருந்து எடுத்து தரையில் போடப்பட்ட மீன் போல தவித்து கொண்டிருந்தோம். 9-10 இந்த 2 தேதிகளில் என் எண்ணமெல்லாம் மகாநாட்டு பந்தலிலேயே குவிந்து கிடந்தது. அங்கு நடந்த எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் கேட்க ஏதாவது போன் மூலம் ஏற்பாடு செய்ய முடியுமானால் அப்படி கூட செய்திருக்கலாம். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. நல்ல உணவும் குளிர்ந்த மர நிலவில்தான் எனக்கு கிடைத்தவை.
9ஆம் தேதி இரவு வெகு நேரத்திற்கு பிறகு ஒரு தோழர் எங்களிடம் வந்து பகலில் என்னென்ன நடந்தது என்பதை பற்றி விவரமாக கூறினார். மறுநாள் காலை பாளையத்தை நோக்கி கிசான் சபாவின் ஸ்லோகங்களை கோஷித்து கொண்டு வெகு விரைவாக சென்று கொண்டிருந்த 30-40 விவசாய இளைஞர்களின் அணிவகுப்பை எட்ட நின்று பார்க்க முடிந்தது. இதை பார்க்க பார்க்க நாங்கள் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. நாங்கள் அப்போதிருந்த ஆனந்த நிலையை நீ ஊகித்து கூட பார்க்க முடியாது, உன் கற்பனையிலும் எட்டாது. இரவு 9:30 மணிக்கு உணவுடன் பையன் வந்தான். அவனுக்கு வயது 12 இருக்கும். அவன் நமது தோழரின் எங்களுக்கு விருந்தளிப்பவரின் வீட்டில் வேலை செய்யும் சிறுவன். அவன் நல்ல புத்திசாலி, மிகவும் அன்பானவன். தன் சட்டையில் அழகாக ஒரு சிங்க ஒடியை குத்தியிருந்தான். அவனுடன் நாங்கள் மகாநாட்டு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். அந்த கொடி என்னவென்று நான் அவனிடம் கேட்டேன். அந்த கொடி சம்சாரி சங்கத்தின் கொடி என அச்சிறுவன் பதிலளித்தான். மணலி, இது எதற்காக? சிறுவன், இன்றைக்கி எங்கள் மகாநாடு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. சம்சாரிகளுக்கு விளைஞ்சதில் 2/3 பகுதி கொடுத்து போடணும்னுட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். மணலி, உங்களுக்கு எப்படி 3/2 பங்கு கிடைக்க முடியும்? மிராசுதார்கள் எப்படி உங்களுக்கு கொடுப்பார்கள்? சிறுவன், அவங்க கொடுக்கலைன்னா நாங்கள் வேலைக்கு போக போகிறது இல்லைங்க. மணலி, வேலைக்கு போகவில்லையானால் நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டும். சிறுவன், நாங்கள் வேலை செய்யலைன்னா மிராசுதாரர்களுக்கு தான் எப்படி சோறு கிடைக்கும்? நாங்கள் வேலை செய்கிறோம், மிராசுதார்கள் கையை கட்டிக்கொண்டு சும்மா குந்திக்கிட்டு சோம்பேறிகளாக இருக்காங்க. எங்களுக்கு அதிக பங்கு கிடைக்கணுமுங்க. தன் எஜமானரின் விருந்தினர் என நினைத்து அச்சிறுவன் மிகவும் தாராளமாக எங்களுடன் பேசவில்லை. எங்கே நாங்கள் அவன் எஜமானரிடம் அவனை பற்றி ஏதாவது சொல்லிவிடுகிறோமோ என்ற பயம். நாங்கள் யார் என அவனுக்கு தெரியாது. அதனால் நான் அவனை ஒவ்வொரு கட்டத்திலும் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தேன். மணலி, நிலம் எங்களுடையது. உங்களுக்கு சாப்பாடு வேண்டுமென்றால் நீங்களே வேலை செய்ய வேண்டும். எங்களை அப்படியே நம்பி இருக்கணும், இப்படி இருக்கணும் என கூறி சர்வாதிகாரம் செய்ய உங்களால் முடியாது. சிறுவன், நீங்களும் தான் எங்கள்கிட்ட அதிகாரத்தை செய்ய முடியாதுங்க. எங்களுக்கு நியாயம்தான் வேணும். மணலி, நீங்கள் மிராசுதாரர்களுக்கு விரோதமாக போனீர்களானால் அவர்கள் போலீஸை கொண்டு வருவார்கள். போலீஸ் உங்களை அடி என அடித்து ஜெயிலுக்கு பிடித்து கொண்டு போவார்கள். சிறுவன் நன்றாக சிரித்து கொண்டே, நீங்கள் பாளையத்துக்கு வந்து பாருங்கள், எத்தனை சம்சாரி வந்திருக்கானுங்கன்னு. பாளையம் ஊர் இதுக்கு முந்தி இம்புட்டு பெரிய கூட்டத்தையே பார்த்ததில்லைங்க. ஆயிரமாக கூட்டம் இருக்குது. உங்கள் குட்டி போலீஸால் என்ன செய்ய முடியுங்க? போலீஸ்காரங்க கூட ஏழை மனுஷங்க மகனுங்க தானுங்க. அவங்க கூட நம்ம கூட சேர்ந்துக்குவாங்க. நான் சிறுவனை உற்சாகமூட்டினேன். ஒரு மிராசுதாக இருந்தாலும் கூட நான் என் குடியானவர்கள் பக்கம்தான் சேர்ந்திருப்பேன். ஏனெனில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எல்லா மிராசுதாரர்களையும் தீர்த்து கட்டிவிட்டால் என்ன செய்வது என நான் அவனிடம் கூறினேன். சிறுவனின் விவாதத்தில் இருக்க காரம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவன் துக்ககரமான சொந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு ஒரு தாயாரும் 2 சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஏலக்காய் தோட்டத்தில் கூலி வேலை செய்கிறார்கள். வேலை செய்தும் வயிறார சாப்பிடக்கூட சோறு கிடையாது. இந்த மிராசுதாரர்கள் எல்லோரும் எங்களை சுரண்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், மோசம் செய்கிறார்கள். இந்த உணர்ச்சிகரமான விஷயங்களை நாங்கள் அச்சிறுவனிடமிருந்து தெரிந்து கொண்டதில் மிகவும் ஆனந்தப்பட்டோம். எளிய மக்களிடமுள்ள இந்த உணர்ச்சி தான் எதிர்காலத்தில் உள்ள நம் நம்பிக்கையை பிரகாசமடைய செய்கிறது. உயிரை கொடுத்தும் வேலை செய்ய உற்சாகமூட்டுகிறது. தினந்தோறும் அச்சிறுவன் உணவு கொண்டு வரும் பொழுதெல்லாம் நாங்கள் அவனுடன் சம்பாஷணை தொடர்ந்து நடத்துவோம். மணலி கல் நெஞ்சம் படைத்த மிராசுதாராக நடிப்பார். நான் அனுதாபமுள்ள மிராசுதாராக வேஷம் போடுவேன். மணலி மேல் அவனுக்கு மிகவும் கோபம். அவன் இஷ்டப்பிரகாரம் விட்டிருந்தால் அவரை பட்டினி போட்டிருப்பான். என் மேல் அவனுக்கு பிரியம் இருக்கத்தான் செய்தது. 10ஆம் தேதி மாலை நான் என் தங்குமிடத்திற்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு விவசாயி வந்து என் முன்னால் நின்றார். என்னை முன்பின் அவருக்கு தெரியாது என எண்ணினேன். அதில் எனக்கும் கிசான் சபைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத தோரணில் அவரோட பேச்சு கொடுத்தேன். நான் முதலில் அவருக்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது, குடும்பம் எப்படி முதலிய விஷயங்களை பற்றி விசாரித்தேன். தனக்கு சொந்தமாக ஊசி குத்தக்கூட நிலமில்லை எனவும் தான் குத்தகைக்கு நிலம் முடித்து விழும் ஒரு விவசாய தொழிலாளி எனவும் கூறினார். செங்கொடி சங்கம் எங்களுக்காக எவ்வளவோ சேவை செய்திருக்கிறது. அது சரியான மரக்காலால் தான் நெல் அளக்க வேண்டுமென போராடியது, வெற்றி கண்டது. இது எங்களுக்கு மாபெரும் வெற்றி. இதற்கு முன்பு நாங்கள் கொடுக்க வேண்டிய நெல்லை மிராசுதார்கள் பெரிய மரக்காலை போட்டு அளந்து வாங்கியதனால் 7 களங்களுக்கு ஒரு களம் நஷ்டமாகி வந்தது. ஒவ்வொரு 6 களங்களுக்கும் உபரியாக ஒரு களம் கொட்டி அள வேண்டியிருந்தது. இப்போது சங்கம் சரிவாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது. சங்கம் இதிலும் ஜெயித்தால் எங்கள் நிலைமை சிறிது சௌகரியமாகும் என பெருமிதத்துடன் சங்கத்தை பற்றி கூறினார். மகாநாட்டிற்கு போயிருந்தீர்களா என நான் கேட்டேன்.
தான் மகாநாட்டிற்கு சென்றதாகவும் அதன் செலவுகளுக்கு ரூபாய் 8 நன்கொடையாக அளித்ததாகவும் கூறினார். எந்த ஸ்தாபனமும் இந்த ரீதியில் ஏழை எளிய மக்களிடமிருந்து பணம் வசூல் செய்து இவ்வளவு பிரமாண்டமான ஒரு மகாநாட்டை இதுவரை நடத்தியதே இல்லை என மிகவும் பெருமையுடன் கூறினார். செங்கோடி சங்கத்தால் தான் இது முடியும் என அவர் கூறியதற்கு காரணம் என்ன என நான் கேட்டேன். ஏழை மக்களுக்காக போராடுவது இது ஒன்றுதான் என அவர் பதில் கூறினார். நான் போவதற்கு முன் எனக்கு விருந்தளிக்க வேண்டுமென நினைப்பதாக அவர் கூறினார். எனக்கு விருந்தளிப்பது அவ்வளவு அவசியம் இல்லை என வினயமாக பதில் சொன்னேன். நீங்கள் உங்கள் ஸ்தாபனத்தை பலப்படுத்துங்கள், உங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுங்கள், உங்கள் சுக வாழ்விற்காக போராடுங்கள். இதை நீங்கள் செய்தாலே எனக்கு மிகவும் திருப்திகரமாக இதயபூர்வமாக விருந்தளித்ததற்கு சமானம் எனவும் கூறினேன். அதற்கு மறுநாள் மணலி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நானும் எனக்கு இளமடிக்கும் தோழரின் வீட்டுக்கே சென்று விட்டேன். புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி.